என் பேர் அண்ணாதுரை. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். சரி. இந்த ஆன்மீக பயணம் சொல்றாங்க. ஆன்மீகம் அந்த சொல்லு விளக்கம் என்ன? ஆன்மான்னு ஒன்று இருக்கு. ஆன்மான்னா என்ன தெரியுமா? தெரியும் சார். உயிர். இப்போ இவ்வளோ நேரம் அதுதான் அவர் கேட்டுட்டு இருந்தார். அதை பார்க்க முடியுமான்னு. அதை பார்க்கக்கூடிய பயணம் தான் ஆன்மீகம். ஆன்மாவை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணி அதை பார்க்கக்கூடிய பயணம் ஆன்மீகம். சரிம்மா. ஆமாம். ஆ உ மா. மானா எப்பவுமே புள்ளி இருக்கும். ஆனாலும் புள்ளி எழுத்த கணக்கில் எடுத்துக்கூடாது. தெரியுமா? இந்த ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே நாம் தேவாரம் திருவாசகம்லாம் இருக்க அதில் புள்ளி எழுத்த கணக்கில் எடுத்துக்காம படிக்கணும். கணக்கில் எடுத்துக்கணுன்னா அந்த உச்சரிப்பு வரணும். ஆனால் கணக்கில் எடுத்துக்கூடாது. அது மாதிரி இந்த பிரணவம்ன்ற ஓம்ன்றதுல அகார உகார மகாரம் மானா மானா மகாரம்னு வருது இல்லையா? ஆனால் மேலே புள்ளி வரணும். ஆ உ இம். ஆ உ இம்னா ஓம்னு அர்த்தம். ஓம்னா அகார உகார மகாரம்னு அர்த்தம். இந்த அகார உகார மகாரம்னா ஆங்கிலத்தில் எலக்ட்ரான் புளூட்டான் நியூட்ரான் அர்த்தம். இந்த எலக்ட்ரான் புளூட்டான் நியூட்ரான்னா ஃபேஸு எர்த்து நியூட்ரல்னு அர்த்தம். இந்த மூணும் சேர்ந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி இந்த மூணும் சேர்ந்தால் தான் பிரணவம். பிரணவம்ன்றது தான் உலகத்தை இயக்குது, உன்னை இயக்குது. சொல்லுமா? இந்த ஆகாரம் மகாரம் சொன்னீங்க. அது எங்க உடம்புல எங்க சாமி? இப்போ லைட் எரியுதா? அதில் ஃபேஸு நியூட்ரலு எர்த்து மூணுமே இருக்குது. கொஞ்சம் காட்ட முடியுமா? அதே தான் அதெல்லாம் அது ஒன்றா தான் இருக்குது. அது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது. மூணு ஒன்றா ஆச்சுன்னா டியூப்லைட் வச்சிரும். வெடிக்குமா வெடிக்காதா? அது மாதிரி எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற இல்லையா? அந்த இயக்கம் இருக்கிறதால தான் நீ இயங்கிக்கிட்டு இருக்கிறமா. சரியா? அது எங்கெங்கே இருக்குதுன்னா எல்லாமே இன்விசிபிள். உனக்கு காட்ட முடியாது. இன்விசிபிள். கரண்ட் வர்றது காட்ட முடியுமா? ஒயர் மட்டும்தான் நீ காட்டுவ. ஒயருக்குள்ளே தானே கரண்ட் போயிட்டு இருக்குது. காட்ட முடியாதுல்ல. கட் பண்ணினா என்ன போயிடுவ இல்லையா? அது மாதிரி இந்த மூணும் உன்னை உடலில் இயக்கிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இன்விசிபிளாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதில் மெயினாக உனக்கு மூளை. நான் இப்போ நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். இந்த மூளையில் பீனியல் கிளாண்ட் பிட்யூட்டரின்னு இருக்குது இல்லையா? அது செயல் புரியணும்னு சொன்னால் உனக்கு மேலே ஆண்டனான்னு ஒன்று இருக்குது. ஆண்டனான்னா எது? ஜீவகாந்தம் மின்காந்தம். இது ரெண்டும் இணையணும். ஜீவகாந்தம் உனக்குள்ளே இருக்குது, மின்காந்தம் அங்கே இருக்குது. இந்த தரை இருக்கு இல்லையா? அதுதான் எர்த்து. இதில் நீ நின்னா உனக்கு இங்கேருந்து ஜீவகாந்தம் வேலை செய்து மேலேருந்து மின்காந்தம் இழுக்குது. இப்போ உச்சியில் மின்காந்தம் தொண்டைக்குழிக்கு முன்னாடி இருக்கிறது ஜீவகாந்தம், அதுக்கு கீழே இருக்கிறது எர்த்துன்ற மண். புரியுதா? இப்போ அகார உகார மகாரம். புரிஞ்சிச்சா? சொல்லுமா. பிறக்கும் போதே மனிதனை நாங்கள் நினச்சின்னு இருக்கிறோம். ஆனால் நீ நல்ல கேள்வி கேட்ட. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சூப்பராக கேட்டார் அவரு. நான் கூட இது நல்ல கேள்வி தான். இது நீ மனிதனாக இருக்கிற வரைக்கும் மனிதன் தான். எப்போ மிருகமாக மாறுறியோ அப்போ நீ மனிதன் இல்லை. எப்படின்னா அவனே சொல்லுவான் ஒரு விஷயம். இப்போ ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய வினைகள் எதிர்வினை ஆட்டிக்கிட்டே பேசுகிறாங்க. அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணுவார்னா இவரை, டேய் இதுக்கு மேலே நீ பேசிகிட்டு இருந்தா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்புறம்னுவான். அவனே சொல்லுவான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மிருகம் ஆக போகிறான்னு அர்த்தம். அவனுக்குள்ளேயே அந்த மிருகம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அது உள்ளே இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன், அது வெளியே வந்ததுன்னா நீ மிருகம்.